அன்பார்ந்த தோழர்களே, உழைக்கும் மக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்தின் சார்பாக புரட்சிகர மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தொழிலாளர் வர்க்கத்தின் போராட்ட வரலாற்றில் அழியாத நாளாக திகழ்வது மே 1 சர்வதேச தொழிலாளர் தினம். 1886ஆம் ஆண்டு சிக்காகோ ஹே மார்க்கெட் போராட்டத்தில் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர மனித வாழ்வு என்ற உயரிய கோரிக்கைகளுக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூறும் நாளே மே தினம். அவர்களின் தியாகமே உலக தொழிலாளர் இயக்கத்தின் அடித்தளமாக அமைந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. இன்று அந்த வரலாற்று போராட்டத்தை வென்றெடுத்த உரிமைகள் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. இந்தியாவில் கார்ப்பரேட் ஆதிக்கத்திற்கு பணிவிடை செய்யும் மத்திய அரசு தொழிலாளர் விரோதமான 4 தொழிலாளர் சட்ட கோப்புகளை அமல்படுத்தி 8 மணி நேர வேலை உரிமை, வேலை பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான வேலை நிலைமைகளை பறிக்க முனைகிறது. இது உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலாகும். விலைவாசி உயர்வு, எரிபொருள் மற்றும் மருந்துகளின் விலையேற்றம், அதிகரித்து வரும் வேலையின்மை, ஊதிய சுரண்டல், தனியார் மயமாக்கல், சமூக பாதுகாப்பின் சிதைவு இவை அனைத்தும் சாதாரணமான மக்களின் வாழ்வை மிக கடுமையாக பாதித்துள்ளன. தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், இளைஞர்கள், வேலையற்றோர் ஆகிய அனைவரும் லாபத்திற்காக மக்களை பலி கொடுக்கும் கொள்கைகளில் சுமையை சுமக்கின்றனர். சாதி, மத, மொழி, இன வேறுபாடுகள் என்ற பெயரில் தொழிலாளர் ஒற்றுமையை பிளக்க முயலும் சக்திகளை நாம் உறுதியாக முறியடிக்க வேண்டும். உழைக்கும் மக்களின் ஒற்றுமையே இந்த நாட்டின் உண்மையான வலிமை. உலகளாவிய அளவில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஆக்கிரமிப்பு அரசியல் உலக மக்களின் அமைதிக்கும் சுயாட்சிக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. பாலஸ்தீனம், கியூபா, ஈரான், வெனிசுலா உள்ளிட்ட நாடுகளின் மீது நடைபெறும் தாக்குதல்கள் ஜனநாயகம் அல்லது மனித உரிமைகள் என்ற பெயரில் நடத்தப்படும் இயற்கை வளங்களையும் உலக வர்த்தக பாதைகளையும் கைப்பற்ற பேராதிக்க முயற்சிகளே ஆகும். ஆனால் உலக தொழிலாளர் வர்க்கமும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அமைதியாக இல்லை. இந்தியாவில் பிப்ரவரி 12, 2026 அன்று நடைபெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க பொது வேலை நிறுத்தம், விவசாயிகளின் போராட்டங்கள், பல துறையில் வெடித்து வரும் தொழிலாளர் எழுச்சிகள் போன்ற இவை அனைத்தும் கார்ப்பரேட் மதவாத கூட்டணியின் கொள்கைகளுக்கு எதிரான மக்களின் வலிமையான எதிர்ப்பின் வெளிப்பாடாகும். இந்த மே தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம். 8 மணி நேர வேலை உரிமையை பாதுகாப்போம். தொழிலாளர் உரிமைகளையும் சமூக பாதுகாப்புகளையும் காப்போம். ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம். சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை தாண்டி தொழிலாளர் ஒற்றுமையை வலுப்படுத்துவோம். மதசார்பின்மை, ஜனநாயகம், சமூக நீதி ஆகியவற்றை உறுதியாக நிலைநிறுத்துவோம். சுரண்டலற்ற சமத்துவமான சோஷியலிச சமுதாயத்தை உருவாக்கும் போராட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைவோம். உலக தொழிலாளர்களே, ஒன்றுபடுங்கள். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. சர்வதேச ஒற்றுமை ஓங்குக. மே தினம் ஜிந்தாபாத்.